சப்போஸ் எதிர்நாட்டு விமானம் நைட்ல ஒரு சிட்டியை தாக்க வருது அப்படின்னா நைட்ல சைரன் சவுண்ட் எழுப்புவாங்க. அந்த டைம்ல நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்காக கிராஸ் பிளாக் அவுட் மெஷர் அப்படின்ற இந்த ஒரு ஒத்தியை தான் சொல்லி தருவாங்க. இந்த ஒரு ஒத்திகை வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிட்டியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது சிட்டில இருக்க கரண்ட கம்ப்ளீட்டா புடுங்கிடுவாங்க. அப்படி புடுங்கினதுக்கு அப்புறம் சில வீட்ல யூபிஎஸ் வச்சு லைட்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களே கம்ப்ளீட்டா யூபிஎஸ் ஆஃப் பண்ண சொல்லி எந்த வீட்லயும் லைட் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது வீட்டுக்கு மட்டும் கிடையாது, ரோட்ல போற எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ்லயுமே ஹெட்லைட் கூட எரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சோ இப்படி பண்றது மூலமா பாத்தீங்கன்னா அந்த சிட்டியை கருங்கும்னு இருட்டாயிரும் இல்லையா. அப்படி இருட்டாகிறது மூலமா நைட்ல பறந்து வர எதிர்நாட்டு விமானங்களால அந்த சிட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா. சோ அதனாலே அவங்களால கிளியர் கட்டா அட்டாக்கும் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் இந்த ஒரு ஒத்தியை சொல்லி தராங்க. இந்த ஒரு ஒத்தியை பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி தான் இந்தியால இருக்க மேஜர் சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி தர போறாங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க ஃபெரோசோபூர் அப்படின்ற சிட்டில பாத்தீங்கன்னா, அதாவது பஞ்சாபோட பார்டர்ல இருக்க ஒன் ஆஃப் த சிட்டில பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி சண்டே அன்னைக்கே சொல்லி தந்துட்டாங்க. அன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் அந்த சிட்டியை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கிராஸ் பிளாக் அவுட் மெஷர்ஸ். இந்த ஒரு ஒத்தியை எப்பவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல் மாதிரியான எசென்சியல் சர்வீஸ் எல்லாம் இந்த ஒரு ஒத்தியை எப்ப அஃபெக்ட் ஆகும். ஆனா அதுக்கும் ப்ரிப்பேர்டா சில பயிற்சிகளை போர்க்கால ஒத்தியில கொடுத்துருவாங்களாம்.